Hi students, welcome to economics class. In this video, we are going to see 10th standard economics unit 2 globalization and trade part 3. Already we have seen globalization in India, multinational corporation in previous video. Now let's see fair trade practices and World Trade Organization in this video detailedly. First we are going to see fair trade practices and World Trade Organization. Fair trade is a way of doing business that ultimately aims to keep small farmers an active part of the world marketplace and aims to empower consumer to make purchases that support their values. அதாவது ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அண்ட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா தமிழில் நியாயமான வர்த்தக நடைமுறைகள் மற்றும் உலக வர்த்தக அமைப்புன்னு சொல்லிட்டு அர்த்தம். நியாயமான வர்த்தகமானது அதாவது ஃபேர் ட்ரேட் அப்படிங்கிறது சிறிய விவசாயிகளை உலகளாவிய சந்தை இடத்துல ஒரு சுறுசுறுப்பான பகுதியாக வைத்திருப்பதோடு நுகர்வோருக்கு அதாவது கன்சியூமருக்கு அதிகாரம் அளிக்கவும் கொள்முதல்னா பர்ச்சேஸ் செய்யவும் அவங்களோட மதிப்பை ஆதரிக்கவும் நோக்கமாக ஒரு வழிமுறை ஆகும். The first point is raising and stabilizing the incomes of small scale farmers, farm workers and artisans. அதாவது சிறிய அளவிலான விவசாயிகள், பண்ணை தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்களின் வருமானத்தை உயர்த்துவது மற்றும் உறுதிப்படுத்துவதாகும். செகண்ட் பாயிண்ட் இஸ் மோர் ஈக்விட்டபிளி டிஸ்ட்ரிபியூட்டிங் த எக்கனாமிக் கெயின்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ரிஸ்க் அசோசியேட்டட் வித் த ப்ரொடக்ஷன் அண்ட் சேல் ஆஃப் தீஸ் குட்ஸ். அதாவது பொருட்களை உற்பத்தி மற்றும் விற்பனையுடன் தொடர்புடைய பொருளாதார லாபங்கள், வாய்ப்புகள் மற்றும் இடர்பாடுகள் என்ன பண்ணுறது, இடர்பாடுனா ரிஸ்கை சமமாக்குறது. நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்க்ரீசிங் த ஆர்கனைசேஷனல் அண்ட் கமர்ஷியல் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் ப்ரொடியூசர் குரூப்ஸ். அதாவது உற்பத்தியாளர் குழுக்களின் நிறுவன மற்றும் வர்த்தக திறன்களை அதிகரிக்கிறது. ஃபோர்த் பாயிண்ட், ப்ரொமோட்டிங் லேபர் ரைட்ஸ் அண்ட் த ரைட் ஒர்க்கர்ஸ் டு ஆர்கனைஸ். அதாவது தொழிலாளருடைய உரிமைகளை மேம்படுத்துறது மற்றும் தொழிலாளர்களை சரியான முறையில் ஒருங்கிணைக்கிறது, கோஆப்ரேஷன் பண்ணி ஏற்பாடு செய்கிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ப்ரொமோட்டிங் சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் ஃபார்மிங் மெத்தட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். அதாவது பாதுகாப்பான மற்றும் நிலையான விவசாய முறைகள் மற்றும் பணி நிலைமைகளை ஊக்குவிக்கிறது. ஃபேர் ட்ரேட் இஸ் அபவுட் பெட்டர் ப்ரைஸஸ், டீசென்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபேர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ஃபார் ஃபார்மர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். அதாவது நியாயமான வாணிகம், ஃபேர் ட்ரேட் அப்படிங்கிறது விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்பு அளிக்கிறது மற்றும் வர்த்தக வியாபார தொடர்பான நியாயமான விதிமுறைகளை அளிப்பது ஆகும். நெக்ஸ்ட் we are going to see principles of fair trade organization. அதாவது நியாயமான வர்த்தக அமைப்பின் கோட்பாடுகள் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு ப்ரொடியூசர்ஸ். அதாவது பொருளாதார ரீதியில் பின்தங்கியுள்ள உற்பத்தியாளர்களுக்கு வாய்ப்புகளை நம்ம உருவாக்குறது. நெக்ஸ்ட் இஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. அதாவது டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறது மற்றும் அக்கௌண்டபிலிட்டினா பொறுப்புணர்வாக இருக்கிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஃபேர் ட்ரேடிங் ப்ராக்டிசஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் அ ஃபேர் ப்ரைஸ். அதாவது நியாயமான வர்த்தக நடைமுறைகள் மற்றும் நியாயமான விலையில் கொடுக்கிறது. என்ஷூரிங் நோ சைல்டு லேபர் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். அதாவது குழந்தை தொழிலாளர்களோ மற்றும் கட்டாய தொழிலாளர்களோ இல்லை என்பதை என்ஷூர் பண்ணுறது, உறுதிப்படுத்துறது. நெக்ஸ்ட்டு கமிட்மெண்ட் டு நான் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் ஈக்விட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். அதாவது பாகுபாடுமை இல்லாதது, அதாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னா பாலின சமத்துவம், சமபங்கு மற்றும் கூட்டமைப்பு சுதந்திரம் ஆகியவற்றுக்கு ஒத்துழைப்பு தருதல். ப்ரொவைடிங் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் ஃபேர் பில்டிங். அதாவது திறனை வளர்க்குறது மற்றும் நியாயமான அமைப்பினை மேம்படுத்துறது. நெக்ஸ்ட்டு ரெஸ்பெக்ட் ஃபார் த என்விரான்மெண்ட். அதாவது சுற்றுச்சூழலுக்கு மதிப்பளித்தல் ஆகியன ஆகும். Now we are going to see what is GATT. That is a General Agreement of Trade and Tariffs. அதாவது GATT அப்படின்னா சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடு அப்படின்னு சொல்லி தமிழில் அர்த்தம். சரியா? GATT was signed by 23 countries in the year 1947. India was one of the founder members of GATT. The Director General of GATT, Arthur Dunkel, came up with a draft final act
known as Danke Draft was approved and signed. GATT's primary purpose was to increase international trade by reducing various tariffs, quotas, and subsidies while maintaining meaningful regulation. அதாவது கேட் அப்படின்னா தமிழில் காட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 1947 23 நாடுகள் காட் ஒப்பந்தத்தில் என்ன பண்ணுச்சு, கையெழுத்திட்டுச்சு. அதாவது இந்த கேட்டோட நிறுவன உறுப்பினர்களில் இந்தியாவும் ஒன்றாக இருந்துச்சு. இதன் இயக்குனர் வந்து ஜெனரல் ஆர்த்தர் டங்கல் கொண்ட். ஜெனரல் ஆர்த்தர் டங்கல் இவர் கொண்டு வந்த இறுதி சட்ட ஒப்பந்த வரைவு டங்கல் வரைவுன்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. கேட்டின் முக்கிய நோக்கம் அர்த்தமுள்ள விதிமுறைகளை பின்பற்றி பலவிதமான கட்டணங்களையும் ஒதுக்கீடுகளையும் மானியங்களையும் என்ன பண்ணுறது, குறைப்பதன் மூலம் சர்வதேச வர்த்தகத்தை அதிகரிப்பது ஆகும். Now we are going to see detail about the World Trade Organization, that is WTO. The signing of the final act of the Uruguay round by member nations of GATT in April 1994 paved the way for setting up of the WTO, that is the World Trade Organization. An agreement to this effect was signed by 104 members. The WTO agreement came into force from January 1, 1995. அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா உலக வர்த்தக அமைப்புன்னு சொல்லி தமிழ் அர்த்தம். 1994 ஏப்ரல் மாதம் உலக வர்த்தக அமைப்பை, அதாவது WTO அமைப்பதற்கு கேட் உறுப்பு நாடுகள் உருகுவே சுற்றின் போது இறுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்திட 104 உறுப்பினர்களால் கையெழுத்திடப்பட்டுச்சு. WTO உடன்படிக்கை ஜனவரி 1, 1995 தான் முதல்ல நடைமுறைக்கு வந்தது. Now we are going to see the objectives of WTO, அதாவது உலக வர்த்தக அமைப்பின் குறிக்கோள்களை நம்ம பார்க்க போகிறோம். To set and enforce rules for international trade, அதாவது அயல்நாட்டு வாணிபத்திற்கான விதிகள் அமைக்கிறது மற்றும் அதை செயல்படுத்துறது. Point, to provide a forum for negotiating and monitoring further trade லிபரலைசேஷன், அதாவது வர்த்தக தாராளமயமாக்கலுக்கான பேச்சுவார்த்தை மற்றும் கண்காணிப்பதற்கான ஒரு மன்றத்தை இது ஏற்படுத்துகிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டு ரிசால்வ் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ், அதாவது வர்த்தக தகராறுகளை கையாளுதல், வியாபாரத்தில் உள்ள தகராறுகளை கையாளுறது. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இன்ட்ரடக்ஷன் அட் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் கேன் கோ டுகெதர், அதாவது நிலையான முன்னேற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய இரண்டையும் ஒன்றிணைத்து அறிமுகம் செய்கிறது. டு என்ஷூர் that developing countries secure a better share of growth in world trade, அதாவது உலக வர்த்தகத்தில் வளர்ந்து வரும் நாடுகளை ஒரு சிறந்த வளர்ச்சிக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. நெக்ஸ்ட் இஸ் டு இன்க்ரீஸ் த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸஸ், அதாவது முடிவெடுக்கும் செயல்களில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கிறது. The last point is to ensure full employment and broad increase in effective demand, அதாவது முழு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துதல் மற்றும் பயனுள்ள தேவையை அதிகரிக்கிறது. இதெல்லாம் அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது WTOடைய அப்ஜெக்டிவ்ஸ் ஆகும். ஓகேவா? Now we are going to see what is trade related aspects of intellectual property rights, that is TRIPS. Okay, the short form. Intellectual property rights may be defined as information with a commercial value. Under TRIPS, patent shall be available for any invention, whether product or process, in all fields of industrial technologies. TRIPS agreement covers 7 areas of intellectual property rights, அதாவது ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னா அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமைகள் சொல்லி தமிழ் அர்த்தம். இந்த அறிவுசார் பண்டங்கள், அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி உரிமைகள் அப்படிங்கிறது ஒரு வணிக மதிப்போட கூடிய தகவல் என வரையறுக்கலாம். டிஆர்ஐபிஸில் பண்டங்கள் அல்லது அதாவது ப்ராடக்ட் அல்லது செயல்முறைகள் அனைத்து துறைகளில் நுட்பங்களில் எந்த ஒரு கண்டுபிடிப்புக்கும் காப்புரிமை வழங்கப்படுகிறது. ஓகேவா? தென் டிஆர்ஐபிஎஸ் ஒப்பந்தத்தில் 7 பகுதிகள் அறிவார்ந்த சொத்து உரிமைகளை உள்ளடக்கியதாக இது இருக்குது. நெக்ஸ்ட் we are going to see impact and challenges of globalization. There is 2 impacts are there. One is positive impact and another one is
negative impact. First we are going to see positive impact. First one is better economy introduces a rapid development of the capital market. அதாவது இம்பேக்ட் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாக்கலோட தாக்கமும் அதோட சவால்களும். அது பாசிட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னா அதோட நேர்மறை தாக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஒரு சிறந்த பொருளாதாரம் மற்றும் மூலதன சந்தையோட விரைவான வளர்ச்சியை இது என்ன பண்ணுது? அறிமுகப்படுத்துது. செகண்ட் பாயிண்ட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹஸ் இன்க்ரீஸ்டு. வாழ்க்கை திறமை என்ன பண்ணுது? அதிகரித்துள்ளது. Third one is globalization rapidly increase better trade so that more people are employed. உலகமயமாக்கல் வர்த்தகத்தை வேகமாக அதிகரிச்சிருக்கு. அதனால் அதிக மக்களுக்கு என்ன பண்ணுது? வேலைவாய்ப்பு அளிக்கப்படுது. Next point is introduce new technologies and new scientific research patterns. அதாவது புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய அறிவியல் ஆராய்ச்சி முறைகள் என்ன பண்ணுது? அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. Globalization increasing the GDP of a country. அதாவது உலகமயமாக்கல் ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும். It helps to increase in free flow of goods and also to increase foreign direct investment. அதாவது இது பண்டங்களை தடையற்றதாகவும் தாராளமாக அதிகரிக்கவும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை அதிகரிக்கவும் இது என்ன பண்ணுது? உதவுது. அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கவும் இது உதவுது. Now we are going to see the negative impact. அதாவது எதிர்மறை தாக்கத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். First point, too much flow of capital amongst countries introduces unfair and immoral distributors of income. அதாவது நாடுகளுக்கிடையே மிக அதிகமான மூலதனம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, நியாயமற்ற மற்றும் ஒழுங்கற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன பண்ணும்? அறிமுகப்படுத்தும். Second point is another fear is losing national integrity. Because of too much exchange of trade, independent domestic policies are lost. அதாவது தேசிய ஒருமைப்பாட்டை இழந்து வருவதோட மிக அதிகமான வர்த்தக பரிமாற்றம் இருப்பதால் சுதந்திரமான உள்நாட்டு கொள்கைகள் என்ன பண்ணுது? இழக்கப்படுது என்பது ரொம்ப பயப்படக்கூடியதாக விஷயமாகும், ஒரு ஃபியரான விஷயமாகும். Rapid growth of the economy has required a major infrastructure and resource extraction. This increases negative ecological and social cost. அதாவது அந்நிய செலவாணியை பெறுவதற்கு இயற்கை வளங்கள் என்ன பண்ணுது? மிக முக்கிய உள்கட்டமைப்பு மற்றும் வளங்களை பிரித்தெடுத்ததுனால ஒரு பொருளாதாரத்தில் விரைவான வளர்ச்சிக்கு தேவை என்றாலும் இது எதிர்மறை சுற்றுச்சூழல் மற்றும் சமூக செலவுகளை அதிகரிக்கிறது. Rapidly increases in exploitation of natural resources to earn foreign exchange. அதாவது அந்நிய செலவாணியை பெறுவதற்காக இயற்கை வளங்கள் மிக அதிகமாக விரைவாக என்ன பண்ணுது? சுரண்டப்படுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஹேவ் பீன் ரிலாக்ஸ்ட். அதாவது சுற்றுச்சூழல் பற்றிய தரங்களும் கட்டுப்பாடுகளும் என்ன பண்ணுது? தளர்த்தப்படுது. Now we are going to see the challenges of globalization. அதாவது உலகமயமாக்கலுடைய சவால்கள். The benefits of globalization extend to all countries that will not happen automatically. அதாவது உலகமயமாக்கலில் நன்மைகள் அனைத்து என்ன பண்ண நாடுகளுக்கு தானாகவே கிடைக்கிறது இல்லை. The fear that globalization leads to instability in the developing world. அதாவது வளர்ந்து வரும் உலகமயமாக்கல் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபியரான விஷயம் ஆகும். The industrial world that increased global competition will lead in race to the bottom in wages, labor right and employment practices. உலகமயமாக்கல்னால உலகளாவிய போட்டி அதிகரித்த தொழில்துறை உலகில் அதாவது ஊதியங்கள் வேஜஸ்ஸு, அப்புறம் தொழிலாளர் உரிமைகள் லேபர் ரைட்ஸு, அப்புறம் ஜாப் வேலைவாய்ப்பு நடைமுறைகள் அதெல்லாம் என்ன பண்ணுது? அடிமட்டத்திற்கு கொண்டு செல்ல இது என்ன பண்ணுது? வழிவகுக்கும். இட் லீட்ஸ் டு குளோபல் இம்பேலன்ஸ். அதாவது இது உலகளாவிய சமத்துவமின்மைக்கு வழிவகுக்குது. நெக்ஸ்ட்டு குளோபலைசேஷன் ஹேஸ் லெட் டு அன் இன்க்ரீஸ் இன் ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் சைல்டு லேபர் அண்ட் ஸ்லேவரி. உலகமயமாக்கலால் குழந்தை தொழிலாளர் முறை மற்றும் அடிமைத்தனம் போன்ற நடவடிக்கைகள் அதிகரிச்சிருக்குது. பீப்புள் ஸ்டார்டட் கன்சியூமிங் மோர் ஜங்க் ஃபுட். திஸ் காஸ்ட் த டிகிரேடேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ். அதாவது மக்கள் அதிகமாக ஜங்க் ஃபுட் அதாவது துரித உணவுகளை உட்கொள்றதுனால உடல்நல குறைவு மற்றும் நோய் பெறுவதற்கு இது என்ன பண்ணுது? வழிவகுக்குது. குளோபலைசேஷன் ஹேஸ் லெட் டு என்விரான்மெண்டல் டிகிரடேஷன். அதாவது உலகமயமாக்கல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஏற்படுத்துது.
I hope you all understood fair trade practices and World Trade Organization in this video very well. Next video we will see India resources and industries. Thank you.